இன்னைக்கு ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி கலந்த நாள். காலம்பரை எழுந்துச்சு தண்ணி குடிச்சிட்டு என் புருஷனை பல்ல தேய்க்க வச்சு பாலை பாத்துக்க சொல்லி உட்கார வச்சா அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஸ்பெஷலா ஒரு இடத்துக்கு போறதுனால லேட் ஆகாம அவங்கள அடிச்சு கிளப்பிட்டு நாங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு நீங்களே கண்டுபிடிங்க. வெல்கம் பேக் டு பழனி படிக்கிட்டு சிறுக்குறோம்ன்ற 50 நாள் பந்தயத்துல இன்னைக்கு 32வது நாள். ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா இங்க வரணும்னு ஆசை. இன்னைக்கு என்னோட வைஃபை கூட்டிட்டு வர டைம் கிடைச்சது. எக்கச்சக்கமான கேம் இன்னைக்கு ஒரு கை பாத்திரலாமா? டேபிள் டென்னிஸ்க்கு நம்ம தான் எக்யூப்மெண்ட் எடுத்துட்டு வரணுமா? அதனால நான் என்னோட பொண்டாட்டியை சதுரங்க வேட்டைக்கு கிளம்பிட்டோம். நான் ஒரு உண்மையான பயங்கரமான செஸ் பிளேயர். வேற வழியில வைஃப் கிட்ட தோத்துட்டேன். என்னோட சிஸ்டருமே இங்க வரதுக்கு பஸ்ல வந்துகிட்டு இருக்கா. சரி அவளை கூட்டிட்டு வந்து மத்த கேம்ல விளையாடலாம்னு வெயிட் பண்ணோம். என்னோட வைஃபுக்கு அங்க இருந்த சின்ன வாட்டர் ஃபால் பார்த்ததும் புனேல நம்ம லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போகாத வாட்டர் ஃபாலே கிடையாது. ஆனா இப்போ அப்படியா? எங்க வந்திருக்கோம்னு என்ன சொல்ல வச்சிடாதீங்க. வெள்ள கூட்டிட்டு போன்னு சொன்னா இப்படியா ஏமாத்துறது? என் தங்கச்சி ஆடியோ செஞ்சு வர்றதுக்கே மணி 2:30 ஆயிருச்சு. எல்லாருக்கும் பயங்கரமா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. போன 11 அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு கூட்டிட்டு வந்தா கேம் விளையாடலான்னு பார்த்தா ஆளுக்கு லேட் பண்ண வேண்டியது. வேற வழி இல்லாம மத்தியான சாப்பாட்டுக்கு ஜம்ப். இவங்க ரெண்டு பேரும் ஆள காணோம். என்னோட புரோட்டீன் மேல சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்தாங்க. இங்க ஜிம் வேற இருக்க என்னோட சிஸ்டரை கூட்டிட்டு போலாம்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். மணி இப்ப 3 ஆயிருச்சு. அதனால சான்ஸ் இல்ல. கேமுக்கு ஜம்ப் 150 ரூபாய்க்கு 10 செட். ஒரு செட்டுக்கு 2 சான்ஸ். என்னோட ஒரு செட் சிஸ்டருக்கு ஒய்ஃப்க்கு கொடுங்கன்னு அங்க இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட நான் கேட்டு பார்த்தேன். அவர் அதுக்குலாம் வாய்ப்பு இல்ல, 150 ரூபீஸ் பே பண்ணணும்னு சொல்லிட்டாரு. நான் பண்ணதுல இதுதான் பெஸ்ட் ஷாட். அதுக்கப்புறம் அவர் கன்வின்ஸ் ஆகி என்னோட 2 செட் சிஸ்டருக்கு கொடுத்தாரு. இதுதான் என்னோட சிஸ்டரோட டாப் நாச்சான ஷாட்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் வந்தாங்க என்னோட ஒய்ஃப். அவங்களுக்கு 2 பால் கொடுத்த 2 நோ பால் தான். எங்க கூட நடந்து வர சொன்ன என்னோட சிஸ்டர் சைக்கிள்ல வந்தா பாதியிலே காணாம போயிட்டா. அதுக்கப்புறம் அவளை தேடி டைம் வேஸ்ட் பண்ணாம நாங்க என்ஜாய் பண்ணோம். சும்மா சொன்ன 4 மணிக்கு வெளில போக வேண்டிய நாங்க எங்க சிஸ்டரால 5 மணிக்கு தான் நாங்க வெளில போனோம். சும்மா வெளில கூட்டிட்டு போக சொன்னா எங்க கூட்டிட்டு போறது? அதான் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்துட்டேன். சோ அப்படியே நான் பார்க்காதது. ஆனாலும் கேம் எல்லாம் விளையாடி ஜாலியா தான் இருந்துச்சு. வீட்டுக்கு வந்துட்டு பரபரப்பா வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு வீட்டு வேலையை ஒரு பக்கம் முடிச்சிட்டு டிமார்ட்டுக்கு போய் 100 ரூபாய் பொருட்களை தேடி அலச ஆரம்பிச்சிட்டோம். என்னோட ஒய்ஃப் சிஸ்டரும் டிமார்ட்டே திருப்பி போட்டு எனக்காக 100 ரூபாய்க்கு பெஸ்டான டி ஷர்ட் ட்ரவுசர் தேத்திட்டாங்க. பில்ல போட்டுட்டு கிளம்புனா எப்ப பார்த்தாலும் இட்லின்னு என்னோட பொண்டாட்டி கம்ப்ளைண்ட் பண்றதுனால அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே இன்னைக்கு பரோட்டா தான். வீட்டுக்கு வந்துட்டு நான் கோதுமை பிரெட் சாப்பிட்டுட்டு உங்க தங்கச்சியே ஏதோ கடிச்சிருச்சு போல. சென்னை வந்து ஆளே மாறிட்டா. ஸ்டைலிஷ் கண்ணமாவா மாறிட்டா. நைட் வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு குளிச்சிட்டு சாட்டர்டே கிட்டாட்டா போய் சொல்லிட்டு இஷ்டப்பட்டதை கஷ்டப்பட்டு செய்யுங்க. நாளைக்கு பார்ப்போம்.